சிற்பி தயாரிப்பு சிலைகள் வாங்கிவிட்டீர்களா? முப்பாட்டன் முருகர் சிலை, திருவள்ளுவர் சிலை, வள்ளலார் சிலை மற்றும் தலைவர்கள் சிலைகள் வாங்க உடனே அழையுங்கள் 6382478255. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறும் சோழன் மு. களஞ்சியம். உங்களுக்கு தெரியும் களஞ்சியம் என்ன? அண்ணன் களஞ்சியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறேன்னு அவரே செய்தியை போட்டிருக்காரு. இந்த செய்தியை நைட்டு போட்டிருக்காரு. இந்த செய்தியை படித்தோடனே எனக்கு ஒரே அதிர்ச்சி. ஏடா அண்ணன்மாடா அப்படின்னு. கட்சியில் எத்தனையோ பேர் கட்சி விட்டு விலகிறேன்னு சொல்கிறாங்க. அதே போல் மற்ற கட்சியிலேருந்தும் நாம் தமிழ் கட்சிக்கு சேர்றாங்க. அப்போ வருவதும் போவதும் அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயந்தான். களஞ்சியனே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈடுபாட்டோடு இருந்தவர். அவர் போய் இப்படி பதிவு பண்ணலாமா? அவருக்கு என்ன பிரச்சனை தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்தியை காலை படித்தேன். அதை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. உண்மையிலே என்ன நடக்குது? நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஏன் எல்லாம் வெளியிடுறாங்க? களஞ்சியனே எதனால் அந்த பதிவு போட்டிருக்காரு? அது அவர் போட்ட முழு பதிவு என்ன? ஏன் இவ்வளோ பெரிய நீளமான ரைட்டப்பை கொடுத்துருக்காரு அப்படின்றத பற்றி விலாவரியாக அவங்கள்ட்ட சொல்லணும். அதுக்காக தான் இந்த பதிவு. பார்த்துலாமா? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறும் களஞ்சியம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை கேட்டோடனே உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் எப்போ களஞ்சியனே பயணிச்சார்? கட்சியிலே இல்லை அவர். ஏன்னா அவர் தனியாக ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. தமிழர் நல பேரியக்கம் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் எப்படி நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேற முடியும்? இதை பார்க்குறப்ப அதிர்ச்சியாக தானே இருக்கும். அப்போ எனக்கு என்னடா களஞ்சியம் கட்சி விட்டு களஞ்சியனை கட்சி விட்டு வளர்றாரு அப்படின்னு அதை பார்த்து அதிர்ச்சி கிடையாது. இவர் எப்போ நாம் தமிழ் கட்சியில் இருந்தார் அப்படின்னு தான் எனக்கு ஒரு அதிர்ச்சி. அது முழுமையாக அவர் போட்ட அந்த பதிவை வாட்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது களஞ்சியனை சொல்ல அர்த்தமே வேற அப்படின்றது. இந்த பதிவை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இன்னும் சில விடயங்களும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து தினமும் ஒருத்தர் வளர்கிறாரு அப்படின்னு செய்தி வந்துகிட்டே இருக்குது. இது இன்றைக்கி இல்லை, நான் கட்சியில் சேர்ந்த காலகட்டத்திலேருந்தே தான் இருக்குது. அப்போ மற்ற கட்சியிலிருந்து வெளியேறினாங்கன்னா அது பெருசாக பேசப்படும் பொருளாக மாறுறது கிடையாது. மறுபடியும் அந்த வெளியேறிய நபர்களையும் மறுபடியும் சேர்த்துக்கிறாங்க. இல்லைனா அந்த நபர் வேறொரு கட்சிக்கு போயிடறாங்க. அது பெருசாக பேசப்படும் பொருளாக மாறுறது கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியேறினார்னா அவர் அதாவது பெருசாக பூதாகரப்படுத்தி அவர் உட்காந்து பேட்டி எடுக்க வச்சு அதை ப்ரெஸ் மீட் கொடுக்க வச்சு அதை கட்சிக்கு பின்னாடி ஏற்படுத்தணுன்றதுக்காகவே பல வேலைகளை பார்க்குறாங்க. எதுக்குங்க இந்த வேலை? அது முக்கியமாக சன் நியூஸ் இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த வேலைகளை பார்த்த நாம் தமிழர் கட்சியினர் இன்றைக்கி போயிட்டு பாருங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு நாம் தமிழ் கட்சினா இந்த நபர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்கல்ல, எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? நானும் கட்சி விட்டு வளர்கிறேன், சன் நியூஸ் என்ற பேட்டிடுங்க, நானும் கட்சி விட்டு வளர்கிறேன், என்னோட வீட்டில் எடுங்க அப்படி இப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சன் நியூஸை வச்சு செய்கிறாங்க. சன் நியூஸ் என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி சல்லித்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. சரி, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணன் களஞ்சியம் அவர்கள் என்ன மாதிரியான பதிவை போட்டிருக்காருங்கிறத. உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழ் கட்சியிலிருந்து விளைகிறேன். நான் கடந்த 14 ஆண்டுகளாய் நாம் தமிழ் கட்சியில் பயணித்து வருகிறேன். என்னால் இயன்ற களப்பணியை செய்த போதிலும் நான் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களால் புறக்கணிக்கப்படுகிறேன். அது எனக்கு பெரிய மன உளைச்சலை தந்துள்ளது. கட்சிக்கு ஆள் சேர், கட்சிக்குள் ஆள் சேர்க்காதே என்று அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதை என்னால் ஏற்க முடியவில்லை. அது மட்டுமில்லாமல் கட்டமைப்பு செய்து கிளை வாரியாக ஆட்கள் நியமிக்கும் பொறுப்பாளர்களுக்கே பொறுப்பு வழங்கப்படும் என அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதை அறவே ஏற்க முடியவில்லை. 13 ஆண்டுகளாய் நான் மட்டுமே கட்சி என எனது பகுதியில் அடையாளப்படுத்தி விட்டேன். இப்போது புதிய பொறுப்பாளர்கள் போடுவதை என் மனதில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எல்லா சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவ அடிப்படையில் பொறுப்பு வழங்க சொல்வதும் நிச்சயம் மாவட்ட பொறுப்புகளில் ஆதித்தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்வதையும் என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 2021 சட்டமன்ற தேர்தலிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் நான் வேட்பாளராகலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கும்போது என்னை கேட்காமல் வேறு ஒருவரை வேட்பாளர் நிறுத்தியதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுபோல கட்சி செலவுகளுக்கு திராவிட கட்சியை போல மனம் கோரிட்ட டாஸ்மாக் பாரில் மாதம் கமிஷன் வாங்கலாம் என நினைத்தால் அதற்கு கடுமையான தடை போடுவதும் மீறி செய்தால் கட்சியை விட்டு நீக்குவதும் ஒருபோதும் ஏற்க முடியாத ஒன்று. அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் என்னை மதிப்பதே இல்லை. என் பெரியமா மகளையோடு கணவரின் தங்கை திருமணத்திற்கு அழைத்தேன். அன்றுதான் மகளிர் என்று மாதிரி நிகழ்ச்சி என்று போய்விட்டார். அது எனக்கு ஆறாத வழியை தந்தது. திருமணத்திற்கு வரவில்லை என்றாலும் எனது அப்பாவுடைய பெரியப்பாவின் மகனின் மாமியார் வயசு 92. அவங்க இறந்த நிகழ்வுக்கு கூட ஒரு ஆள் சொல்லி அறிக்கை விடலை. நான் வேட்பாளராக நிற்க ஆசைப்பட்டு கேட்டபோது பெண் வேட்பாளர் நிறுத்தி வேறு சமூகத்தில் நிறுத்தி என்னை புறந்தள்ளிவிட்டார். தேர்தல் என்றால் ஒரு விளம்பரம் கிடைக்கும், எனது பகுதியில் எனது செல்வாக்கு கூடும், அதை வைத்து எனது பகுதியில் கொஞ்சம் வசூல் செய்து நானும் செட்டில் ஆகலாம் என்று நினைத்தேன். அதற்கு தடைபடுவதை என்னால் ஏற்க இயலவில்லை. மனம்
சொல்லானா துயருக்கு ஆளாகியுள்ளது. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்ட நான் ஒருமுறை சீமான் அவர்களை பார்க்க வீட்டுக்கு சென்றேன். அன்று அவரை பார்க்கவே முடியவில்லை. காரணம், அவர் 10 நாட்கள் பயணமாக தென் மாவட்டம் போய்விட்டாராம். ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தேன். அதை நான் மனதில் ஆறாத விடுவாக மாறிவிட்டது. இப்போது கூட நான் இரவு 12 மணிக்கு 3 முறை அழைத்தும் தலைமை யாரும் என் அழைப்பை எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட இடத்தில் நான் இருக்க விரும்பவில்லை. ஆகவே நான் நாம் தமிழ் விளைகிறேன். இந்த பதிவு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் முகநூலில் போட்டிருக்காரு. அந்த பதிவை தான் எடுத்து இவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுருக்காரு. நான் 2 வரையும் வாய்ச்சக்கப்புறம் உண்மையிலே சொல்ல போனா 2 வரையும் வாய்ச்சாலும் உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். முழுமையாக வாய்ச்சி பாருங்க. முதல் பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிடாதீங்க. முழுமையாக எல்லாத்தையும் ஆய்வு செய்யுங்கள், தேடி பாருங்கள். நாம் தமிழ் கட்சி சரியில்லை அப்படின்னா ஆய்வு செய்யுங்கள். அதை பற்றி நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், செயல்படுங்க. அதன் பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும்ல, அதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்போ நாம் தமிழர் கட்சி மீது தேவையில்லாத அவதூறு பரப்பக்கூடிய வேலைகளை சிலர் செய்கிறார்கள். அவர்கள் செய்தால் செய்யட்டும். கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது தவறு செஞ்சால் எல்லா கட்சியிலேருந்து நீக்கவும் செய்வாங்க. நேற்று கூட அதிமுக இருந்து ஒரு நபரை நீக்கியிருக்காங்க. அவர் முக்கியமான நபர், அவர் மாவட்ட செயலர் நீக்கல, பொறுப்புலேருந்து நீக்கியிருக்காங்க. உடனே அவருடைய ஆதரவாளர்கள்லாம் எப்படி அவர் பொறுப்புலேருந்து நீக்கலாம், நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் யார், இவர் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் மறந்துச்சு எனக்கு, கன்னியாகுமரி நிர்வாகி அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கட்சியிலிருந்து பொறுப்புலேருந்து நிற்கிறதோ இல்லை கட்சியிலிருந்தே நிற்கிறதோ எல்லா கட்சியிலும் நடக்கும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியவே அந்த கட்சியிலேருந்து நீக்கினாங்க, மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் நடக்கும். எப்படி தமிழீழத்தில் தேசிய தலைவர் கட்டின விடுதலை புலிகள்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் தமிழர்களுக்கு பாதுகாப்பு இருந்ததோ, அதே போல் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி இருக்கும் வரைக்கும் தான் இன்றைக்கு தமிழர்களுக்கு அதிகாரத்துக்கு வருதோ இல்லையோ. நான் அப்படி தான் பார்க்குறேன். நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வருதோ இல்லையோ, தமிழர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா பேசுவதற்காச்சும் ஒரு கட்சி இருக்குல்ல. இந்த கட்சிக்காரங்க இன்றுவாடா, சீமான் இன்றுவாடுறா அப்படின்னு நாலு பயப்படுறான்ல, அதுக்கு தான் நாம் தமிழ் கட்சி. சில நினைப்பாங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க வெல்றது, வெல்லாமல் போட்டும்பா, ஒரு பிரச்சனை இல்லைப்பா, மக்களுக்கு புரிதல் வராமல் போட்டோம். மக்களுக்கு புரிதல் வந்தால் தான் வெற்றி பெற முடியும். புதுசாக யார் யாரும் கட்சி தொடங்கி வராங்கன்றக்கா நீங்கள் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா போடட்டும். அவங்க மறுபடியும் இந்த நாட்டை கெடுக்கட்டும், போயிட்டு இருக்கட்டும். நான் என்னுடைய புரிதலின்படி நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வருதோ இல்லையோ, தமிழர்களுக்காக, தமிழருடைய உரிமைக்காக, தமிழர் மேலே கையை வச்சா கேட்பதற்கு நாதி இருக்கணும். அதுக்கு யார் இருக்காங்க? சீமானை விட்டா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவராக, தமிழ் தேசிய ஆளுமையாக யார் இருக்கா சொல்லுங்க. எனக்கு தெரியல, சொல்லுங்க. நாம் தமிழ் கட்சி வெளியேறிட்டு, நாம் தமிழ் கட்சியில் அதாவதுங்க ஒன்று சொல்லவா, எளிமையாக சொல்லவா, நாம் தமிழ் கட்சியை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அமைதியாவது இருங்க. அதை விட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறது, அது சன் நியூஸ்காரன் உடனே முன்னாடி வச்சுட்டான். எவெல்லாம் வெளியேறுவேன்னு சொல்லிட்டு காத்துட்டு போனோம். முதல் ஆளாக சன் நியூஸ் நிற்பான், வெளியேறிட்டீங்களா, உங்கள் வீடு எங்கே இருக்குது, இந்த அந்த இருங்க அப்படின்னு. என்னங்க செயல்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சிந்தித்து செயல்படுங்க உறவுகளை. நமக்கு நீண்ட நடிக பயணம் இருக்குது. அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நமக்கு வேணும். அண்ணன் சீமான் அவர்கள் வேண்டும். இத்தனை வருட அரசியல் களத்தில் தமிழ் தேசிய அரசியலுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியவர் அண்ணன் சீமான். இதோட நிற்க போகிறது கிடையாது, இன்னும் பல மடங்கு உயரப் போகிறது. அதற்கு காரணமாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கும். நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் இருப்பான். அந்த கட்சியில் நீ நான் இருந்தங்கிறதுக்கு நம்ம பெருமைப்படுவோம். தமிழ் தேசிய அரசியலை பேசி 8 விழுக்காடு வாங்கியிருக்குங்கிறது பெருமை. இதை விட என்ன பெருமை தெரியுமா? இதே அரசியலை பேசி அதிகாரத்தில் நம்ம ஏறணுங்கிறது இதை விட பெருமையாக ஒரு நாள் வரலாற்றில் பொறிக்கப்படும். வாக்குக்கு பணம் கொடுக்காம நேர்மையாக தமிழ் தேசியவாதிகள் நின்னாயிடா வென்றாயிடான்னு இருக்கும் வரும். அதற்காக நம்ம வெறி கொண்டு வீறு கொண்டு உழைப்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத உறவுகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.